அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 26/6/2024 அருமையான குரோதி வருடம் ஆணி மாதம் 12ஆம் நாள் அருமையான புதன்கிழமை. நம்ம 27ஆம் தேதி இரவு 10 மணிக்கு திருப்பூரில் ரிஷப வாகனம் கோமடத்திலிருந்து சீர்காழி சட்டைநாதர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் முதல்ல சிதம்பரம் நடராஜர் தில்லை காளி தரிசனம் செய்கிறோம். அதன் பின்பு மதியம் கல்யாண ரங்கநாத பெருமாள் திருநகரி சாமி கும்பிட்றோம். அங்கேருந்து அப்படியே காத்திர சுந்தரேஸ்வரர் போகிறோம். அங்கேருந்து அப்படியே சிதம்பரம் நடராஜர், அங்கே ஒரு சிதம்பரம் நடராஜர் இருக்கார், அவருக்கு பேர் தொழில் அதிபர் அப்படின்னே பேர். அவரை சாமி கும்பிட்டு இரவு 8 மணிக்கு சீர்காழி வர்றோம். சீர்காழியில் இரவு பூஜையில் கலந்து கொள்கிறோம். நீங்கள் காசி போல அஷ்ட பைரவர் கொண்ட ஒரே கோவில் அது மட்டும்தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு வல்லவர் சீர்காழி சட்டைநாதர். இரவு சீர்காழி சட்டைநாதரில் பலிபீடத்திற்கு நடக்கக்கூடிய அபிஷேகமும் சிறப்பு ஆராதனை பூஜைகளும் கலந்து கொள்கிறோம். இரவு சீர்காழி சட்டைநாதரை போய் மேலே 3rd ஃப்ளோரில் இருக்கார், அவரை போய் சாமி கும்பிட்டு அப்படியே திருப்பூருக்கு திரும்ப கிளம்ப இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் வாருங்கள், நாம் ஒன்றாக பயணிப்போம். வாங்க. திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். உலக போதை பொருள் ஒழிப்பு தினம், சர்வதேச சித்திரவதை எதிர்ப்பு தினம். அதிகாலை 1:25 வரைக்கும் சதுர்த்தி. அதன் பின்பு அடியன் பிறந்த தேய்புரை பஞ்சமி திதி. அதன் பின்பு இரவுக்கு மேலே சஷ்டி திதி வந்து விடுகிறது. மாலை 3:30 வரைக்கும் அவிட்டம். அதன் பின்பு சதயம். இரவு 8:49 வரைக்கும் விஸ்கம்பம் நாமயோகம். விஸ்கம்பம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம், யோகாதிபதி சனி, அவயோக நட்சத்திரம் திருவோணம், அவயோகி சந்திரன். அதன் பின்பு பிரீத்தி நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் ஆயிலும், யோகாதிபதி புதன், அவயோக நட்சத்திரம் அவிட்டம், அவயோகி செவ்வாய். மக்கள் மாறாத வரைக்கும் வேறு யாரும் இங்கு மாறப்போவதும் இல்லை. முடிந்த வரைக்கும் போதையை குறைத்து கொள்ள பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல பாதையை வகுத்து கொள்ளுங்கள். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை, அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள். இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10ஆம் ஜாமத்தில் கிளம்புங்க. உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் துவங்குங்கள். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம். அனுஷம்,
கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். வாங்க நாளை தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.